வேலுடைய ஆதரவாளர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் நம்ம வணக்கத்தை தெரியும். ஆனா இப்போ ஒரே கேள்வி சொல்லுங்க. இன்னைக்கு முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, திமுக ஆதரவு, திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்ற நிர்மல்குமார், திமுக அதிமுக பாஜக அப்படின்றாரு. என்ன அப்படியே பல்டி அடிச்சு பேசிட்டே இருக்காரு. திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கட்டுக்கதைய காரணமே இல்லாம முதல்ல திமுக அதிமுக அப்படின்னு இப்போ மாறிட்டாங்களே. நிர்மல்குமார் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்றத நம்ம சொல்லுங்க, ஆதரவாளர்களுக்கும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சொல்லணும். திமுகவும் அதிமுகவும் தங்கள் கட்சியை நடத்த முடியாமல் அடுத்த ஓராண்டில் சரி பாஜகவுடன் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு சட்ட அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் மின்தடையை சரி செய்ய முடியாதவரு இப்போ ஒரு ஜோசியம் பார்க்கறதுக்கு அவரு ஆரம்பிச்சுட்டாரோ என்னவோ தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆட்சி அவ்வளவு திசை திருப்ப கூட இந்த மாதிரி பேசலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அதாவது தாவேக்காக்கு பெரும்பான்மை இல்லை, சரி பெரும்பான்மைக்கு வேண்டியதும் 118. ஆமா, ஆனா தாவேக்காக இருப்பதும் 108. இந்த 10 பிடிக்கிறதுக்கு அவங்க படுற பாடு ஜனநாயகத்தையே கேள்வி கூத்தாக்குறாங்க. அதுல அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடியார் என்று அந்த பொழுது ஆகாச பொழுது வந்து அவரு சொல்றாரு. அவர் இருக்கிற கட்சியே தாவேக்கா அதுவே தடுமாறிக்கிட்டு இருக்கு, தரம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதை பாக்குறத விட்டுட்டு அதிமுகவே நோண்டிக்கிட்டே இருக்காரு இந்த நிர்மல்குமார். இப்போ அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் திமுகவை என்ன செய்வது என தெரியாமல் முழிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எங்க எம்எல்ஏ இருக்கிற ரூபாய் 50 கோடி விலை பேசினார், இந்த அரசை கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் நீ சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் அவர் சொன்னதுல கொஞ்சம் தான் சொல்றேன். இதை ஏன் சொல்றாரு நீங்க கேள்வி கேட்டீங்க, எதுக்கு சொல்றாருன்னு கேள்வி கேட்டீங்க, ஏன் உளறாருன்னு கேள்வி, ஆமா ஏன் ஆதாரம் இல்லாம பேசுறாருன்னு சொல்றீங்க, ஏன் ஜாதகம் கணிக்கிறாருன்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், உழைப்பு இல்லாம, அனுபவம் இல்லாம, ஆற்றல் இல்லாம, அறிவு இல்லாம, சொல்ல வரேன்னா இது எதுவுமே இல்லாம வசீகரத்தாலும் கவர்ச்சியாலும் அதிர்ஷ்டத்தாலும் முதலமைச்சர் அரியணை அமர்ந்திருக்கிற நம்ம முதல்வர் விஜயினுடைய நம்பிக்கை பெறுவதற்காக அந்த ரேஸ்ல போயிட்டு இருக்கு. யாரு முதலமைச்சருடைய சகாக்கள் இப்ப சர்க்கஸ் வித்தக்காரங்க மாதிரி வித்த காட்டுறதுக்காக வீண் விவாதத்தை பேசி விபரீதத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல முதல் பரிசு யாருக்குன்னா நம்ம ஆர்வ அர்ஜுனா. இப்ப விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், ராஜேந்திர விஜயபாஸ்கர் சேர்த்ததுல அவர் உணர்ச்சி வசப்பட்டு கரூர் கணக்கு முடிக்க வேண்டியது இருக்கு. என்ன கணக்கு சொல்றாரு, என்ன கரூர் கணக்குன்றாரு, ஒண்ணும் புரியல. கணக்கு வழக்கு என்ன, காவல்துறை அவங்க கையில தான், முதல்வர் கையில தான் இருக்கு, அவரு தான் கேட்கணும். போலீஸா கொண்டு போட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இல்ல அன்றைக்கு வந்து போலீஸ பாராட்டா திரும்பி போலீஸ் தெரியலன்னு அதுல சர்ச்சையா கருத்து வந்து பேசுவாரு. இங்க வந்ததுக்கு போலீஸ் தான் காரணம்னாரு, விபத்து ஏற்பட்டோட போலீஸ் தான் காரணம்னாரு. இந்த வாயின்னு ஒண்ணு இருந்தா ஏன் மேலேயே பழி போட்டுறீங்க அப்படின்னு வேற ஒப்பாரி வைப்பாரு அவரு. அது அவரு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எதை சொல்றாரோ, நன்றி சொல்றாரோ, வணக்கம் சொல்றாரோ இல்லையோ, ஏன் மேல பழி போடுறாங்க அப்படின்றதுல அவரு ரொம்ப வந்து ஒப்பாரி பழி போறதுனால இப்ப குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது நிரூபிக்கல. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதாரணம். இப்ப பள்ளி மேட்டருக்கு முதலமைச்சர் வாய் திறக்கல, இந்த லாக்அவுட் மரணத்துக்கு முதலமைச்சர் வாய் திறக்கல, அதே மாதிரி வந்து இந்த இது டாஸ்மார்க் மேட்டர் ஒண்ணு அதுக்கு வாய் திறக்கல. வாய் திறந்தானே இருக்கும், பழி போடுறதுல வாய் சொல்லுங்க. சட்ட சிக்கல் ஆயிடுதுல, என்ன சட்ட சிக்கல் ஆயிடுச்சுன்னா சட்டசபையில வாயை திறந்தாரு, எங்க அப்பாவை காணோம்னாரு. இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க, உங்களை பெத்த அப்பாவா வளர்த்த அப்பாவா பேரை சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்ட கொடுத்துறாங்க. இந்த ஆலோசனை வாயை திறந்து
இப்ப சட்ட சிக்கலாகி இப்பதான் அமைதியா விளையாட்டுத்துறையில விளையாடிட்டு இருக்காரு. இப்ப இந்த சட்ட அமைச்சரும் சட்ட சிக்கல் வர்ற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. தமிழ்நாட்டுல ஆந்திர கட்சி, ஆலப்புற கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சி, 100 ஆண்டுகளான கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, 54 ஆண்டு கட்சி, 75 ஆண்டுகள் கட்சி, 100 ஆண்டுகள் கட்சியெல்லாம் ஒரு அமைச்சராக இருக்கிறவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா அவர் அமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் தானா? மக்கள் எப்படி இதை ஏற்றுக்குவாங்க, எடுத்துக்குவாங்க? இது நிதானத்துலதான் இவர் முதலமைச்சர் தெரிஞ்சு பேசுறா தெரியாம பேச முதலமைச்சர் கவனம் தான் போகுதா இந்த மாதிரி விஷயங்கள்? இது என்னன்னா மோகன், என்ன ரகசியம்னா, நம்ம நிர்மல்குமார் நம்ம மதுரையை சேர்ந்தவர் தான், நம்ம தம்பி தான் அவரு. அவரு எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு கணிச்சுக்கிட்டே இருப்பார். முதல்ல அமமுகவுக்கு போனாரு, அந்த கட்சியில அது ஆட்சிக்கு வரலன்னு அங்கிருந்து அண்ணாமலைகிட்ட போனாரு, பாரதிய ஜனதா கட்சியில அதுவும் ஆட்சிக்கு வர மாதிரி தெரியலன்ட்டு அதிமுகவுக்கு வந்தாரு. வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பேசினார் தெரியுமா? திமுகவை வீழ்த்துவதற்கு தகுதி படைத்த தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் என்பதை ஒரு நாள்ல நான் முடிவு செய்யல. 1.5 வருஷம் நான் ஆராய்ச்சி பண்ணி எடப்பாடியாருடைய உழைப்பு, அவருடைய ஆற்றல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அதிமுகவில் என்னையே இணைச்சிக்கிட்டு இருக்கிறேன் எடப்பாடியாருடைய தலைமையில அப்படின்னு பேசினவரு. அதுக்கப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ தாவேக்க ஆட்சிக்கு வரப்போகுது அங்க போயிட்டாரு. அங்க போய் அதிர்ஷ்டத்தால் அரியணையில் அமர்ந்ததற்கு பிறகு இப்ப அவருக்கு குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கு இருந்த மாதிரி இத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்த நிர்மல்குமார் வேற கட்சிக்கு போய்விடுவாரோ என்று விஜய் ஏதேனும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இதுவரை தான் இருந்த கட்சியிலும் சரி, இனிமேல் நாம் போக போற கட்சியும் சரி, சும்மா வாயிலே வர சொல்றாரு. வசவுனா இன்னும் வசவு இல்லை. அப்பதான் நம்ம கேட்கிறோம், ஒரு அமைச்சர் நிதானத்தோட பேசுறாரா, நிதானத்தை இழந்துட்டு பேசுறாரு? பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, திமுக இந்த கட்சியினுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா? இந்த மக்கள் சேவை தான் தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் உழைச்சிருக்குன்னு தெரியுமா? ஏதோ நீங்க இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்ற இந்த மூலச்செலவு பார்ட்டிகளை கையில வச்சுக்கிட்டு எல்லா நேரங்களையும் மூல செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை செலவு பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க எச்சரிக்கையா பேசுற நிர்மல்குமார், இதுல கோடிக்கணக்கான தொண்டர்கள் உழைப்பிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய ஆயில 5 வருஷத்துல 5 கட்சி மாறின அமாவாசை நிர்மல்குமார் நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும். உங்க கட்சியை பாருங்க, கரண்ட் வரலன்னு வெயில் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ உங்களை நடவடிக்கை எடுக்கிறது போல ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு நல்ல அதிகாரியா பலிகடா இல்ல. அதுதான் என்னன்னா, இப்ப அதிகாரிகள் அவங்க எல்லாம் அதான் வருத்தப்படுறாங்க. எப்படி வேலை செய்வாங்க? நீங்க நல்ல அமைச்சரை காப்பாத்துறதுக்காக நல்ல அதிகாரியெல்லாம் நீங்க பலிகடா ஆக்கிட்டீங்கன்னா திறமை உள்ள அதிகாரிகள் எப்படி உழைக்க முன் வருவார்கள், எப்படி கடமையை செய்ய முன் வருவார்கள்? இதுதான் இந்த துணி வருவர்களுடைய முக்கியமான கேள்வி. ஆகவே அறவைக்காடு அமைச்சர்கள் எல்லாம் இப்படி தங்கள் பகுதியை காப்பாற்றிக் கொள்வதற்காக திறமை வாய்ந்த, உழைப்பு மிகுந்த, அர்ப்பணிப்பு உள்ள டெடிகேட்டட் ஐஏஎஸ் சீனியர்ஸ் ஆபீசர்ஸ் நீங்க பணி கொடுப்பது மூலமாக நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ஆகவே இது மாதிரி ஒரு போக்கு போச்சுன்னா திறமையான அதிகாரிகள், நியாயமான அதிகாரிகள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆபீசர்ஸ் இனி இந்த அரசுக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு தர போகிறார்கள் என்பதுதான் துள்ளி வருகிற அரசு முக்கியமான கேள்வி. அதிக ஒத்துழைப்பு இருந்தா நிர்வாகம் நடத்தும். நீங்க அமைச்சர் அதிகாரிகள் தொடர்ந்து பலிகடாக்குறீங்கல்ல. அருண் ஐபிஎஸ் தெரிஞ்சுதான் போடுறீங்க. 35 நாள் 45 நாள் கூட ஆகலாம், அவரை எடுத்துடுறீங்க. ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தெரிஞ்சுதான் போடுறீங்க, அவரை எடுக்கிறீங்க. காலையில உமாகாந்தை நீங்க அவர்கிட்ட பொக்கையை வாங்கி வரவேற்கிறீங்க. அப்புறம் மாலையில அவர் எடுக்கிறீங்க. கேட்டா நாங்க அம்மா மாதிரி அதிரடி நடத்துறோம்னு சொல்றாங்க. புரட்சி தலைவர் இதே அம்மா அவர்கள்
தமிழகுலசாமி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எடப்பாடி ஒரு நடவடிக்கை எடுத்தார்னா அதுல அலசி ஆராய்ந்து ஆதாரத்தோடு தான் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப நீங்க இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஏதாவது ஆதாரத்தை நீங்க மக்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மையான அரசு தானே, டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் தானே. டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்ல இப்படி மர்மமான முறையில மாற்றம் நடைபெறது எதிர்பார்த்ததுதான். மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு இப்போது கிடைப்பது எல்லாம் பம்பர் பரிசு தான். பார்க்கலாம், துளி வருது பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.